ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் ST அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி. ST அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஹலோ அருவர் ஓகேண்ணா. அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை, அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை. ஐயா எனக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருந்தாரு, தாந்திரிக முறையில் குலதெய்வத்தை கண்டறிவது எப்படி. ஏன்னா நமக்கு குலதெய்வம் தான் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஜாதக ரீதியாக குலதெய்வத்தை கண்டுபிடிப்பாங்க. ஆனால் இது தாந்திரிக ரீதியாக குலதெய்வத்தை கண்டுபிடிக்கணும். எப்படி அப்படின்னா, ஒருத்தருடைய ஒரு 4 ஜென்ரேஷன் எடுத்துக்குவோம், சரிங்களா? ராமசாமின்னு ஒருத்தர் எடுத்துக்கலாம், அடுத்து சதீஷ்னு ஒருத்தர் எடுத்துக்கலாம், அடுத்து சங்கர்னு ஒரு ஒருத்தர் எடுத்துக்கலாம், அதுக்கடுத்து கடைசியாக அஸ்வின்னு இந்த 4வது ஜென்ரேஷன் இவர் அஸ்வின். இந்த ராமசாமி தான் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன், சரிங்களா? அப்போது இந்த 4 ஜென்ரேஷன்லேருந்து இந்த ராமசாமிக்கு எத்தனை குழந்தை பிறந்திருக்கு? 2 குழந்தை பிறந்திருக்கா, இல்லை 3 குழந்தை பிறந்திருக்கா? ஆணா பெண்ணா? இப்போ 2 ஆண் 1 பெண் ராமசாமிக்கு பிறந்தது. எதுனுங்க? 2 ஆண் 1 பெண். இப்போது இவங்க 3 பேரோட ஜாதகம், சரிங்களா? அதுக்கடுத்து இந்த 3 பேருக்கு எத்தனை குழந்தை பிறந்திருக்கு? அப்போது அந்த ராமசாமியோட குழந்தைங்களோட 2 ஆணுக்கு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு 4 பையன் 1 பொண்ணு, இன்னொருத்தருக்கு 2 பையன் 1 பொண்ணு. அந்த லேடிக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க பொண்ணு இருக்காங்க பார்த்தீங்களா, ராமசாமியோட மக, அவங்களுக்கு ஒரே ஒரு ஆண் தான். இப்போது அவங்க இன்னொரு வீட்டுக்கு கட்டி கொடுத்துறதுனால அவங்களுடைய குழந்தை ஜாதகம் நமக்கு தேவையில்லை, இன்னொரு வீட்டுக்கு அவங்க போயிடுறாங்க. அதுக்கடுத்து இந்த ஜென்ரேஷனில் இருக்காங்க பார்த்தீங்களா, மொத்தம் 6 ஆண் 2 பெண் வந்துடுறாங்களா? மொத்தம் 6 பேர் 2 பெண் வந்துடுறாங்க. அதுக்கு அடுத்து இன்னொரு ஜென்ரேஷன் இருக்காங்கல்ல, இந்த 6 பேருக்கு எத்தனை குழந்தைங்க? இவங்களுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு, 3வது ஜென்ரேஷனுக்கு மேரேஜ் ஆயிடுது. அப்போ இவங்க எல்லாருக்குமே 2 குழந்தைங்க, ஒருத்தருக்கு குழந்தை இல்லை, அப்போ அவர் லிஸ்ட்டில் இல்லை, சரிங்களா? அதுக்கு அடுத்து இந்த கடைசியாக இப்போ பிறந்திருக்கு தான் நான் சொன்ன இந்த அஸ்வின்ற ஒரு பையன் பேரன், இந்த ராமசாமியுடைய பேரன், கொள்ளு பேரன்னு சொல்லுவாங்கள்ல, 4வது ஜென்ரேஷனில் இவர் 1 2 3 4வது ஜென்ரேஷன். அப்போது இந்த 4 ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய ஆண் குழந்தைகள், சரிங்களா, அவங்களுடைய ஜாதகத்தை ஃபஸ்ட்டு பாருங்கள். அவங்களுடைய ஜாதகத்தை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறோம். இதில் என்ன ஒரு பெரிய சூட்சமம் அப்படின்னா, இவங்க எல்லாருக்குமே ஒரு கிரகம் மட்டும் ரொம்ப வலுவாக இருக்கும். எல்லாருக்குமே ஒரு கிரகம் ரொம்ப வலுவாக இருக்கும், இல்லையா ஒரு கிரகம் ரொம்ப கெட்டு போயிருக்கும். ஒன்று வலுவாக இருக்கணும், இல்லைன்னா வலு இழந்திருக்கணும், 2 விஷயந்தான். அப்போ இந்த ராமசாமியோட ஜாதகத்தை நம்ம எடுக்கிறோம், அவரதை எடுத்துட்டோம், அடுத்து அவர் பையனோடது, அடுத்து அவர் பையனோடது, அதுக்கு அடுத்து அவர் பையனோடது, இப்போ 4 பேர் ஆயிடுச்சா? ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாருடைய ஜாதகமே எடுத்திருக்கோம். ராமசாமி வழியில் பிறந்த எல்லா குழந்தைகளுடைய ஜாதகத்தை எடுத்திருக்கோம், ஆனால் கல்யாணம் பண்ணி போன பெண் பிள்ளைகளோட ஜாதகத்தை நம்ம எடுக்கலை. இந்த இடத்துல நம்ம பண்ணுற தப்பு என்னென்னா, அந்த பெண் பிள்ளையோட ஜாதகத்தை தான் மெயினாக எடுக்கணும். அந்த பெண் குழந்தையோட ஜாதகத்தை ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். என்னென்னா, இன்னொரு வீட்டுக்கு போயிட்டு அவங்களோட குழந்தை ஜாதகம் தேவையில்லைன்னு சொல்லிட்டேன், ஆனால் இவங்க இந்த வீட்டோட பெண் தானே. அப்போ இதை நம்ம எடுத்துடுறோம். எடுத்துட்டு எல்லா இப்போ நான் ஒருத்தவங்களுக்கு அந்த உட்காந்து பொறுமையாக கிட்டத்தட்ட 1 வாரமாக ரிசர்ச் பண்ணி அவங்க கோயிலை கண்டுபிடிச்சி அந்த கோயில் பக்கத்தில் அவங்க சொந்தக்காரங்க இருக்காங்கன்னே சொல்லிட்டேன். என்னென்னா, எல்லாருக்கும் ஜாதகத்துலேயும் பார்த்தீங்கன்னா புதன் நல்ல ஸ்ட்ராங்கு, எல்லாருடைய ஜாதகத்துலேயும் புதன் நல்லா வலுவாக இருக்கார். புதன் நல்லா வலுவாக இருக்காரே, சரி ரைட்டு ஓகே. இந்த கடைசியாக பிறந்தான் பார்த்தீங்களா ஒரு அஸ்வின், அந்த பையன், அவனோட ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னா புதன் யோகியாக செயல்படுறார். சரி, இவனுக்கு தான் யோகியாக செயல்படுறாரு, இவங்க தாத்தா இருக்கார்ல அவரோட ஜாதகத்தை பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா அவருக்கும் புதன் யோகி தான். சரி ரைட்டு, இவரை விட்டுருவோம். அப்போ இவருடைய சித்தப்பா அண்ணன் இவங்கெல்லாம் இருப்பாங்கல்ல, இவங்க எல்லாரோடைய ஜாதகத்துலையும் பார்த்தா ஒரு ஜாதகத்தில் ஒருத்தருக்கு ஆட்சியில் புதன், இன்னொருத்தருக்கு உச்சத்தில் புதன். ஆனால் இந்த புதன் பாருங்கள் எல்லாருக்குமே நல்லா இருக்குது. அப்போ நான் என்ன மாதிரி கிரகத்தை நம்ம எடுத்துட்டோம், புதனை எடுத்துட்டோம். இந்த புதன்னா என்னென்ன தெய்வங்களை நம்ம சொல்லுவோம்? என்னங்க? பெருமாள். இப்போ நான் பொத்தாமனையாக பெருமாள்னு சொல்ல முடியாதுல்ல,
விஷ்ணு சொல்லலாம், சரிங்களா, பெருமாள் சொல்லலாம். அப்போது பெருமாளுடைய இன்னொரு அவதாரம் ஐயனார்னு சொல்கிறோம்ல, ஓகேவா? அப்போது நான் புதனை எடுத்துக்கிறேன், அவர்கிட்ட சொல்கிறேன், ஐயா உங்கள் ஊர் வந்து தென் மாவட்டமா அப்படின்னு கேட்குறேன். ஐயா நாங்கள் திருநெல்வேலி பக்கத்துலேருந்து வந்தோங்கய்யா, சென்னைக்கு பிழைக்க வந்தோங்கய்யா. சந்தோஷம். ஒன்றில் டிக்கு வாங்கிட்டார், எந்த ஊருன்றதில் அவர் டிக்கு வாங்கிட்டார். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய இவங்க கம்யூனிட்டி என்னன்னு கேட்கணும். ஐயா நீங்கள் என்ன கம்யூனிட்டி அப்படின்னு கேட்கணும். உங்கள் தாத்தா வேறு ஒரு கம்யூனிட்டியில் திருமணம் பண்ணிட்டாரா, அந்த ஜாதகத்தில் கலப்பு திருமணம் இருக்கான்னு பார்க்கணும். அந்த ஜாதகத்தில் கலப்பு திருமணம் இருக்கான்றத ரொம்ப கவனிக்கணும். இப்போ இதை நம்ம கவனிக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு குலதெய்வம் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஹிண்ட் கிடச்சிரும். அவங்க தாத்தா அந்த மாதிரி பண்ணிட்டாருன்னா அந்த குலதெய்வம் விட்டு போயிடும். ராமசாமின்றவர் வேறு ஜாதியில் கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்னா அவங்க குலதெய்வம் விட்டு போயிடுது. ஆனால் இவங்க ராமசாமிக்கு அப்புறம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரே கம்யூனிட்டியில் தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஆனால் ராமசாமி மட்டும் வேறு கம்யூனிட்டியில் கல்யாணம் பண்ணியிருக்காரு. புரியுதுங்களா? என்ன அப்படி காரணம் அப்படின்னா அவர் அங்கேருந்து காதல் திருமணம் பண்ணி தான் சென்னைக்கு ஓடி வந்திருக்கார். ஆனால் அதுக்கப்புறம் அவரோட கம்யூனிட்டியில் சேர்றாரு. ஆனால் அவங்க யாருக்குமே அவங்க குலதெய்வம் தெரியலை. அவருடைய ராமசாமியோட அண்ணன் தம்பிகளுக்கே தெரியலை. அப்போ இந்த புதனை வச்சு நான் என்ன பண்ணுறேன், ஐயனார்னு ஒரு முடிவு பண்ணிடுறேன். நானாக ஒரு முடிவு எடுத்து வச்சிட்றேன். அதுக்கப்புறமேலு ஐயா ராமசாமி ஐயாவுடைய உங்கள் தாத்தாவுடைய பேர் இன்னொரு பேர் இருக்குது, நான் சொல்லவா அப்படின்னு கேட்குறேன். அப்போ அவர்கிட்ட அந்த பேரை நான் சொல்கிறேன். அப்போ அவர் சொல்கிறாரு, ஆமாங்கய்யா தென்காசியில் ஒருத்தர் இருக்கார், அவர் ஒருத்தர் தான் இருக்கார், இன்னும் 98 வயசுக்கு மேலே ஆக போகுது, அவர் ஒருத்தர் தான் இருக்கார். சரிங்க ஐயா, அவரை நீங்கள் இது வரைக்கும் போய் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு. அப்போ அவரை போய் பாருங்கள் குடும்பத்தோட அப்படின்னு சொல்லிடுறேன். இவங்களும் குடும்பத்தோட, இவர் எல்லாரோடையும் போகாமல் இவங்க அண்ணன் 2 பேர் மட்டும் போய் அவரை பார்த்துட்டு, அவரோட பையன் இருப்பார்ல, அவருக்கு ஒரு 70 வயசு ஆகுது. யார் இந்த நான் போய் பார்க்க சொன்னவருக்கு 70 வயசு ஆகுது. அப்போது அவர் போய் அவர்கிட்ட கேட்குறாரு, உங்களுக்கு குலதெய்வம் எங்கே இருக்குது அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்யூனிட்டிங்க நம்மளோட குலதெய்வம் மலை மேலே இருக்குது அப்படின்னு அந்த பெரியவர் சொல்லிடுறார். மலை மேலே இருக்குது அப்படின்னு, சரிங்களா? ஆனால் நான் ஜாதகம் பார்த்த எல்லாருக்குமே பாருங்கள் ஸ்கின் பிரச்சனை இருக்குது. எல்லாருக்குமே பாருங்கள் ஸ்கின் பிரச்சனை இருக்குது, வரிசையாக தொடருது. எதனால இது வந்திருக்கும்? அது மட்டும் இல்லைங்க, ராகுதேசம் நடந்தாலும் ஒருத்தர் ஸ்கின் பிரச்சனை வரும், சரிங்களா? அப்போது நான் பார்த்த அந்த ஜாதகத்தில் மொத்தம் 23 ஜாதகமோ என்னமோ, அதில் 8 பேருக்கு ராகுதேசம் நடக்குது. ராகுதேசம் ராகுபதி இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. அப்போ ஸ்கின் பிரச்சனை வருது. அப்போ நம்ம என்ன செய்யணும், அவர்கிட்ட நான் ஒரு சொல்கிறேன், ஐயா மலை மேலே அப்படின்னு சொல்லிட்டார்ல, சரிங்க விட்டுருங்க அப்படின்ட்டு. எல்லாருமே பெருமாளை தான் சொல்லுவேன், அவங்க எதிர்பார்த்தது பெருமாளை தான். நான் சொன்னேன், ஐயா உங்கள் குலதெய்வம் ஐயனார், ஸ்கின் பிரச்சனை வேறு வருதா, சொறி சரங்கு அப்படின்னு நான் பார்த்தேன், சொரிமுத்து ஐயனார் உங்கள் குலதெய்வம்னு சொல்லிட்டேன். அப்போது இவங்க அந்த கோயிலுக்கு போகும்பொழுது அவங்களுடைய ரிலேட்டிவை சந்திக்கிறாங்க. ஏப்பா நீ இன்னார் பையன் தானே? அப்போ பார்த்தா அந்த கோயிலில் இவங்களுடைய தாத்தாவோட பேர் இருக்குது. அப்போ ஒரு குலதெய்வத்தை இப்படியும் கண்டுபிடிக்கலாம். புரியுதுங்களா? ஒரு குலதெய்வம் தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னா முதல்ல 4 ஜென்ரேஷன் மட்டும் எடுங்க. முதல்ல அந்த முதல் ஜென்ரேஷன் அவருக்கு லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜான்னு பாருங்கள். அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னா கண்டிப்பாக குலதெய்வம் தெரிஞ்சிடும். லவ் மேரேஜ் அப்படின்னா குலதெய்வம் தெரியாது, மறைஞ்சிரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுது, அந்த இடத்துல குலம் வந்து என்னதான் தலைச்சாலும் ஒரு சந்தோஷம் கிடைக்காது. சார் எனக்கு குலதெய்வமே கிடையாதுங்க, நாங்கள் பெருமாள் தாங்க எங்களுக்கு குலதெய்வம், நான் அதை சொல்கிறாங்க நான் கும்பிட்டுட்ருக்கேன், முருகன் தாங்க எங்களுக்கு குலதெய்வம் சொன்னாங்க கும்பிட்டுட்ருக்கேன். அப்படி இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிராம தேவதையோ அல்லது கிராம தேவனோ குலதெய்வமாக இருக்கும். நம் முன்னோர்கள் தான் நம்ம குலதெய்வம். பெருமாள், சிவன், முருகன், விநாயகர் இவங்கெல்லாம் குலதெய்வம் கிடையாது.
நம் குலத்தை காக்கக்கூடிய நம் குலத்தோர் அவர்கள்தான் குலதெய்வம். அப்போ இந்த குலதெய்வத்தை இப்படித்தான் கண்டுபிடிக்கணும். நீ போனோடனே சரி ரைட்டு, இவர் ஜாதகத்தில் சுக்கரன் நல்லா இருக்கு, சுக்கரனுடைய கடவுள் யாருப்பா, ரைட் இதப்பா அவன் குலதெய்வம் போயிட்டு வாப்பான்னு சொல்லக்கூடாது. யாராவது போனோடனே ஒரு ஜாதகத்தை வச்சு யார் குலதெய்வம் சொல்கிறாங்களோ நான் அவங்கள ஜோதிடர்னு ஒத்துக்கவே மாட்டேன். ஒரு ஜாதகத்தை வச்சு எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சொல்ல முடியாதுங்க. எப்படி சொல்ல முடியும்? ஒரு நல்லா தெரிஞ்சுக்கங்க, நம்ம ஜாதகத்தை எப்படி பார்க்கணுன்னு ஒரு வரைமுறையே இருக்குது. ஃபஸ்ட்டு வந்த உடனே குலம் நன்றாக இருக்கிறதா, குலதெய்வம் பேசுகிறதான்னு பார்க்கணும். குலம் நன்றாக இருக்கிறதா, குலதெய்வம் பேசுகிறதா. அந்த ஜாதகத்தில் குலதெய்வம் பேசினா மட்டும்தாங்க அந்த ஜாதகர் நல்லா வாழ்வார். எதுக்கு நம்ம எல்லாருமே பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, குலதெய்வத்தை போய் பிடிங்க, குலதெய்வத்தை போய் வணங்குங்க. முதல்ல நம்ம கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மரியாதை, ஒரு பணிவு எல்லாமே எங்கே கொடுக்கணும் அப்படின்னா நம்ம குலதெய்வத்திட்ட தான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் எந்த கடவுளையும் பிடிக்கணும். நான் ஐயப்பனை பார்த்துட்டு வந்தேங்க, அதுலேருந்து நல்லா இருக்கேங்க, உனக்கு பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கு ராஜா, உன் குலதெய்வம் உனக்கு நல்லா இருக்கு, அவ்வளோதான். நீ நல்லா இருக்க அப்படின்னா உன் குலதெய்வம் உனக்கு நல்ல பலனை கொடுத்துட்ருக்குன்னு அர்த்தம். அதனால் மாதம் ஒரு முறை போகலைனாலும் பரவாயில்ல, 3 மாதம் ஒரு முறையாவது குலதெய்வத்தை தரிசிக்கணும்னு சொல்கிறாங்க. உங்ககிட்ட இருக்க நெகட்டிவாக இருந்தாலும் சரி, என்ன ஒரு கஷ்டமான சூழல் இருந்தாலும் சரி, 5 நிமிஷம் கண்ணை மூடி உங்கள் குலதெய்வத்தை நினைங்க, கண்டிப்பாக நம்ம குலதெய்வத்தை சக்ஸஸ் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம லைஃபே சக்ஸஸ் ஆகிரும். நான் குலதெய்வம் கோயிலுக்கே ஃபஸ்ட்டு போக மாட்டேன். ஏன்னா எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஏய் பௌர்ணமி நம்ம கோயிலுக்கு போயிட்டு வாடா. அட போமா, உனக்கு வேறு வேலை இல்லை, இப்படி சொல்லிட்டு போன ஆள் எப்படிங்க? அட போமா, உனக்கு வேறு வேலை இல்லை, இப்படி சொல்லிட்டு போனால். ஆனால் இப்போது குலதெய்வம் தான் உலகம்னு இருக்கேன். நான் என்று குலதெய்வத்தை தொட ஆரம்பித்தனோ அன்றே சிகரத்தை தொட ஆரம்பித்து விட்டேன். இது 100க்கு 100 உண்மை. சரி, ஓகே, நம்ம இப்படியும் குலதெய்வத்தை கண்டுபிடிக்கலாம் ஜாதக ரீதியாக. நான் சொன்னது ஒரு ஜோதிடர்கிட்ட போனால். இப்போ தாந்திரிக முறையில் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒன்றும் இல்லை, 48 நாள் 48 நாள் உங்கள் குலதெய்வத்துக்கு ஒரு தீபம் போடுங்க. என்ன மாதிரியான தீபம் போடணும் அப்படின்னா, அந்த தீபம் 5 முகமாக இருக்கணும். மண் விளக்கு 5 முகமாக இருக்கணும், சரிங்களா? 5 வித தானியத்தை அந்த தீபத்துக்குள்ளே போடணும். போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி அந்த தீபம் 48 நாள் ஏற்றுங்க. கரெக்டாக 48 நாள் முடியும் போது உங்கள் தெய்வம் உங்களிடம் பேசும். அது பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, நான் இங்கே இருக்கேன், நான் பாருன்னு சொல்லும். இது நான் சொல்லி பண்ணி அவங்க தெய்வத்தை அவங்களே போய் பார்த்துட்டு அவங்க ரிலேட்டிவ் அந்த இடத்துல என்னென்னா, ஒரு குலதெய்வத்தை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அவங்க சொந்தக்காரங்க அங்கே இருந்தால் தான் அது குலதெய்வம் கன்ஃபார்ம். இங்கேருந்து 110வது கிலோமீட்டரில் ஒரு முருகன் கோவில் இருக்கும், அதுதான் உங்கள் குலதெய்வம் அப்படின்னு நான் சொன்னேன்னா, அந்த 110வது கிலோமீட்ரு எந்த சைடுன்னு ஒரு டைரெக்ஷன் இருக்குல்ல, தெற்கு திசையா, மேற்கு திசையா, வடக்கு திசையா, கிழக்கு திசையான்னு, இந்த திசையை நான் சொல்லாமல் விட்டுருவேன். 110ன்னு அவர் என்ன பண்ணிடுவார், அவர் வீட்டிலேருந்து 110 ஏதாவது அவருக்கு பிடிச்ச திசையை நோக்கி பயணிச்சிடுவார். அங்கே போய் முருகன் கோயில் இருக்காது. அப்போ என்ன சார் 110 கிலோமீட்டர் போக சொன்னீங்க, போனேன், எங்கள் முருகன் கோயிலும்லாம் ஒன்றும் இல்லை. என்கிட்ட எந்த திசைன்னு நீ கேட்டையாப்பா, புரியுதுங்களா? எந்த திசைன்னு கேட்டையாப்பா. அப்போ நம்ம முதல்ல ஜோதிடர் என்ன சொல்கிறாருன்றத கவனிக்கணும். ஜாதகம் பார்க்குறது முக்கியம் இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்கன்றத கவனிக்கணும். போனோடனே தசாபதியை பற்றி பேசிக்கிட்டு இருப்பார். தசாபதி அப்படின்னா ஏதோ சொல்கிறேன் கேட்போம், அப்படி இருக்கக்கூடாது. இந்த வடிவேல் சொல்லுவேன் ஒரு படத்தில், வரும் ஆனால் வராது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது, சரிங்களா? அப்போது போய் கேட்கணும், ஒரு உண்மையாக நிதானமாக உட்காந்து, சரிங்க சார் அப்படியா, சரிங்க நான் என்ன பண்ணால் சரியாக வரும். அப்போ அவர் பரிகாரம்லாம் சொல்லுவார். நிறைய பேர் பரிகாரம் சொல்லுவாங்க, நானும் தான் பரிகாரம் சொல்லுவேன். ஆனால் அந்த பரிகாரம் நம்மளால் முடியுமான்றதை முதல்ல பார்க்கணும். யார் ஒருத்தன் கடன் வாங்கி பரிகாரம் பண்ணுறானோ அவன் வாழ்க்கையில் ஜெயிக்கவே மாட்டான். கடன் வாங்கி பரிகாரம் பண்ண அப்படின்னா யார்கிட்ட நீ கடன் வாங்கினியோ அவன் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பான், நீ தோத்துக்கிட்டே இருப்ப. அவன் பணத்தில் தான் நான் பரிகாரம் பண்ணுறேன். இப்போ வன்னியம் தன்னனுக்கு நான் ஒரு 5000 ரூபா கொடுக்குறேன், அவர் என் பணத்தை வாங்கிட்டு போய் தான் அவங்க ஐயர்கிட்ட கொடுத்து பரிகாரம் பண்ணுறாரு. வன்னியம் தன்னனுக்கு சக்ஸஸ் ஆகாது, பணம் கொடுத்த எனக்கு தான் அந்த பரிகாரம் சக்ஸஸ் ஆகும். புரியுதுங்களா? இதை எல்லாருமே முதல்ல உங்களுடைய கிளைண்ட்டுக்கிட்ட சொல்லுங்கள்.
தயவுசெய்து இந்த பரிகாரம் பண்ண போகிறீங்க அப்படின்னா கடன் வாங்கி பண்ணாதீங்க. அது ரொம்ப முக்கியம். அது லட்ச ரூபா பரிகாரமாக இருந்தாலும் சரி, 1 ரூபா பரிகாரமாக இருந்தாலும் சரி, நீங்கள் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி சம்பாரித்த காசில் பரிகாரம் பண்ணு. அப்போத்தான் அந்த பரிகாரத்துக்கு மதிப்பு, அதுதான் அப்போ தான் சக்ஸஸே ஆகும், இல்லைன்னா ஆகாது. நான் ஒரு வீட்டுக்கு ஒரு சுதர்சன ஹோமம் பண்ணுறேன். வீடு கிடையாது, அது பெரிய மாளிகைன்னு கூட சொல்லலாம். மைசூரில் பெரிய ஒரு வீடு. அந்த ஹோமம் பண்ணுற இந்த வீட்டில் சுதர்சன ஹோமம்னா எவ்வளோ பண்ணலாம்? இங்கே பண்ணால் ஒரு ஐயாவுக்கு தெரியும். ஏன்னா எங்கள் மகா பிரபஞ்ச யாகத்துக்கு இந்த யாக குச்சிகள், யாக ஜாமான்லாம் வாங்கி கொடுத்தது ஹரிஹரசமா ஐயா தான். அதுக்கு நான் இன்றைக்கி நன்றி கடன் பட்டிருக்கேன். அவ்வளோ பெரிய யாகம் நடத்துறது ஹெல்ப் பண்ணது அவர். ஐயா என்ன ஞாபகம் இருக்கா இல்லைன்னு தெரியாது, ஆனால் உதவின்னு கேட்ட உடனே இல்லைன்னு சொல்லாமல் நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி உதவி செஞ்சவர். இன்னைக்கு அந்த ஒரு உதவிகள் தான் இன்னைக்கு வாழ வைக்கும் ஐயாவை. எங்கே போனாலும் இன்னைக்கு அவருக்கான ஒரு பேரை ஏற்படுத்தினா இதான் காரணம். அப்போது நம்ம ஜாதகத்தில் என்ன இருக்குன்றதையும் முதல்ல பார்க்கணும். அப்போ அந்த மைசூரில் யாகம் பண்ணிகிட்ருக்கேன். அந்த பொண்ணு நீட்டுக்கு படிச்சுட்ருக்கா. எக்ஸாமு எல்லாம் முடிஞ்சிருச்சு, ரிசல்ட்டுக்காக வெயிட்டிங்கு. அப்போ யாகம் பண்ணுறோம். கரெக்டாக ஒரு 11:30 மணிக்கு, மத்தியானம் ஒரு 12-1 மணிக்கெல்லாம் அந்த பொண்ணு பாஸ் ஆகிட்டா. ஏன் சார், என்ன சார் இவ்வளோ பெரிய ஒரு மாற்றம்லாம் ஒன்றும் இல்லை. இந்த யாகம் நடக்கிறதுக்காக நீங்கள் விரதம் இருந்தீங்க பார்த்தீங்களா, இதை நல்லபடியாக நடத்தணும். சுத்தபத்தமாக வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணி, உங்கள் ஃபேக்ட்ரி, அவங்கள்ட்ட மொத்தம் 8 பெட்ரோல் பங்கு இருக்குது. 8 பெட்ரோல் பங்குமே பெயிண்ட் அடிச்சிட்டார். அதேமாதிரி வீடு, அப்பார்ட்மெண்ட் எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணிட்டார். சுத்தமாக அவங்க வந்து அவ்வளோ ஒரு நீட்டாக பண்ணி கிட்டத்தட்ட 7 லட்ச ரூபா செலவாச்சு. 2 நாள் நடந்துச்சு. 2 நாள் அந்த யாகம் நடக்குது. அது மட்டும் சக்ஸஸ் இல்லைங்க, ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸு, அது சக்ஸஸ்ஸு. புரியுதுங்களா? 5000 ரூபாய்க்கும் சுதர்சன ஹோமம் பண்ணலாம், 50,000 ரூபாய்க்கும் பண்ணலாம், 5 லட்சத்துக்கும் பண்ணலாம். ஒருத்தனுடைய நிதி நிலைமையை பொறுத்து தான் ஒரு ஹோமமே அமையும். அந்த காலத்தில் மடாதிபதிகள்லாம் என்ன பண்ணுவாங்க, ஹோம குண்டத்துக்கு தேவையான பொருட்கள் கொடுங்க, நாங்கள் எப்போ மாதிரி ஹோமம் பண்ணிக்கிட்டே இருப்போம். அவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ண, எங்கே ஹோமம் நடந்தாலும் உங்களால் முடிஞ்ச சிறு குச்சினாலும் சரி, ஒரு வேப்பங்குச்சினாலும் கொண்டு அந்த ஹோம குண்டத்துக்கு கொடுத்துட்டு வாங்க. பணமாக கொடுக்க சொல்லலை, அந்த யாகத்தில் உங்களுக்கான ஒரு புண்ணியத்தை சேர்த்துக்குங்கன்னு சொல்கிறேன். லட்ச மந்திரங்கள் சொல்லும்போது அந்த ஒரு மந்திரமாவது உங்களுக்காக இருக்காதா? நீங்கள் கொடுத்த ஒரே ஒரு குச்சி தான். கிருஷ்ணருக்கு அவள் யார் கொடுத்தா? கொடுத்தனால என்ன ஆனார்? அதே மாதிரி தான் கொடுத்தனால குபேரன் ஆனார். குபேரனை காட்டியும் பெரிய ஆள் ஆகிட்டார். இது குபேரனால தாங்கிக்க முடியல. அங்கேயும் பாருங்க, போட்டி போடாமல் வந்திருக்கு பாருங்க, என்ன காட்டி நீ பணக்காரனா அப்படின்ற மாதிரி. அதுதான் சொல்கிறேன். நம்ம ஒரு சிறு ஒரு விதை, அது அதான் முன்னாடி நீங்கள் பேசினா சொன்னார், சிறு விதை அது நல்ல விதையாக இருந்தால் கண்டிப்பாக வளரும். அது யாராலையும் மாற்ற முடியாது. ஒன்றும் இல்லை, ஊருக்கே சோறு போட்டவர் முந்தா நாள் செத்து போயிட்டார். இல்லை, விஜயகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கே சாப்பாடு போட்டவர். எங்கள் ஊருக்காரரு, நான் பெருமையாக சொல்லிக்கேன், நான் மதுரை, அவரும் மதுரைக்காரர் தான். ரொம்ப பெருமையாக சொல்லிக்குவேன். என்னென்னா அவர் என்ன சாப்பிட்றாரு அதான் கொடுக்கணும். அந்த உணவு கொடுத்தாரு பார்த்தீங்களா, அவர்கிட்ட பணம் இருந்துச்சு, அவர் கொடுத்தாரு. நான் என்ன சொல்கிறேன், உங்களால் முடிஞ்சால் டெய்லி ஒருத்தருக்கு வாங்கி கொடுங்கன்ற. நம்ம எந்த அளவுக்கு தான தர்மம் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தாங்க ஜெயிக்க முடியும். இது ப்ராக்டிக்கலு. நம்ம தசாபுத்திலாம் நம்மளை பெருசாக கூட்டிகிட்டு போகாது. இன்றைக்கி ஒன்றும் இல்லை, ராகு தசை குரு புத்தி நடக்குதுன்னு வைங்க, கோடீஸ்வரன் ஆயிருவீங்களா? இல்லை குரு தசை ராகு புத்தி நடக்குது அப்படின்னா கோடீஸ்வரன் ஆயிருவீங்களா? இப்போ நான் ஜோதிடர், எல்லாருக்கும் ஜாதகம் பார்க்குறேன். ஏன் நான் நினச்சா அம்பானி ஆகலாமே? அட, எனக்கு என்ன எழுதியிருக்கோ அதான் நடக்கும். யாராக இருந்தாலும் சரி. ஒருத்தர் கோடீஸ்வரன், நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் பாருங்கள், நம்ம கூட தான் வாழ்ந்துருப்பான், நம்மளோட ஓட்டு வீட்டில் இருப்பான். திடீர்னு பார்த்தா அவன் பெரிய பங்களா கட்டுவான். அவனுக்கு நேரம் நல்லா இருக்குன்னு நினச்சிக்கோ, உனக்கு நேரம் நல்லா இல்லை, அந்த அதிர்ஷ்டம் உனக்கு இல்லை. அப்போ அதை எப்படி உருவாக்கலாம்? புண்ணிய காரியங்களை நீ எந்த அளவுக்கு செய்து வைக்கிறாயோ அப்பொழுதுதான் முன்னேறுவாய். இது நிதர்சனமான ஒரு உண்மை. இதை எல்லாருமே ஒத்துக்கணும். முதல்ல ஒன்றும் இல்லை, கிரக ரீதியாக நம்ம ஒவ்வொரு கோயில்கள் சொல்லுவாங்க, நட்சத்திர ரீதியாக ஒரு கோயில்கள் சொல்லுவாங்க, நாமயோக ரீதியாக ஒரு கோயில்கள் சொல்லுவாங்க, கர்ணநாதன் கோயில்கள் சொல்லுவாங்க. எல்லா கோயிலுக்கும் போயாச்சு சார். இப்போ நான் வந்து ஓபிஎஸ் மாதிரி, எடப்பாடி மாதிரி, கலைஞர் மாதிரி, ஸ்டாலின் மாதிரி வரணும் சார் அப்படின்னு என்கிட்ட ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வந்தார். சார், நான் கிட்டத்தட்ட 100 ஜோசியர்கிட்ட ஜாதகம் பார்த்துட்டேன், நான் இன்னும் ஏன் டெவலப் ஆகலை?
நீ 100 பேர்ட்ட பார்த்தனால தான் டெவலப் ஆகலாம். அந்த காசை வச்சு நீ நேரம் வச்சுருந்தீங்கன்னா கூட பேங்க்கில் போட்டிருந்தனால உனக்கு வட்டியாவது வந்திருக்கும். உண்மை தானே? அப்போ உன்னோட தசாபதி சரியில்லை அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஜோசியர்ட்டியாக கூட்டிகிட்டு போகும். உனக்கு நேரம் சரியில்லை அப்படின்னா நோட்டை தூக்கிட்டு கிளம்பிடுவேன். எக்ஸாமுக்கு கூட நீ நோட்டை அதிகமாக தூக்கியிருக்க மாட்டப்பா. உனக்கு டைம் சரியில்லை அப்படின்னா மஞ்சப்பையோடு கிளம்பிடுவேன். யார்கிட்ட? ஜோசியர்கிட்ட. ஐயா சரி ஒரு ஜோசியர்கிட்ட போய் பார்க்குற, அவர் ஒரு 5 வருஷம் வெயிட் பண்ணுன்றாரு. அப்போ நீ என்ன பண்ண? 5 வருஷம் வெயிட் பண்ண, இவன் லூசு பையன் ஜோசியராக இருப்பான் உங்களுக்கு. வா இதோட யார் பீக்கில் இருக்கா? இப்போ இவர் தான்ப்பா டாப்பு, இவர்கிட்ட போ. அவர் மட்டும் என்ன சொல்லுவார்? நீ சாப்பிட்டது ஜாங்கிரியில் அல்வா அப்படின்னு சொல்லுவாரா? அதெல்லாம் கிடையாது. என்ன இருக்கோ அதுதான் அவரும் சொல்லுவார். அப்போ என்ன பண்ணுவேன்? சார் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், உங்களை நம்பி வந்துட்டேன், நீங்கள் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சொத்தை விற்று அவங்க கடன் அடைக்க முடியும்? எல்லாருக்குமே என்னன்னா கடன் இருக்குன்னு தான் வர்றீங்க. ஒரு ஜாதகத்தை எடுத்தோடனே ஒன்றும் இல்லை, ஜாதகம் பார்க்குறீங்களா, நோட்டை எடுத்த உடனே கடன் நிறையா இருக்குமே, ஒரே பிரச்சனை, வம்பு வழக்கு எல்லாம் அப்படின்னா. ஆமாம் சார். ஜோசியக்கார்ட்ட ஒருத்தர் வர்றேன் அப்படின்னாலே இந்த பிரச்சனைலாம் இருந்தே வருவேன். நல்லா இருக்கேன், யாராவது ஜோசியக்கார்ட்ட போவாங்களா? யாருமே போக மாட்டாங்க. இது ப்ராக்டிக்கலு. எனக்கு பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனையை சரி பண்ணணும்னா அப்படின்னா பிரச்சனை எப்படி அவர் சரி பண்ணுவாரா? முடியாது. அவர் என்ன தசாபுத்தி நடக்குதோ அதுக்கான பரிகாரத்தை கொடுத்து போயிட்டு வாப்பான்றார். அதுதான் உண்மை. அதனால ஒரு சில இடத்துலலாம் பாருங்கள், பரிகாரமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நாங்களாம் வந்து தாந்திரிக பரிகாரம் கொடுக்குறோம். ஐயாலாம் கோயில் பரிகாரம் தான் கொடுப்பார். ஐயா வந்து கோயில் பரிகாரம் தான் கொடுப்பார், சரிங்களா? ஆனால் நான் அப்படி கிடையாதுங்க. எனக்கு என்ன தெரியுமோ அந்த பரிகாரம் தான் கொடுப்பேன். ஒன்றும் இல்லை, நான் அடிக்கடி சொல்லுவேன், சார் பச்சை மிளகா பரிகாரம் கொடுத்தீங்க, இந்த பச்சை மிளகா பரிகாரத்தை பற்றி எனக்கு என்றைக்குமே நீங்கள் மேடையில் விளக்கம் சொன்னதே இல்லை. நான் விளக்கம் சொல்லிட்டேன்னா எனக்கு யார் சோறு போடுறது? சொல்லுங்கள், யாரா ஒருத்தர். இதுக்கு பதிலே வரல. பிரபஞ்சம் சாப்பாடு எப்படிங்க போடும்? நான் ஃபீஸ் வாங்கினா தானே சாப்பாடு போடும். இல்லை அதுலேயே பஞ்சம் இருக்குது. பிரபஞ்சம் பஞ்சம் இருக்குல்ல, அதெல்லாம் நமக்கு போடாதுங்க. நம்ம ஒரு ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா இந்த கம்மியான ஃபீஸ் தயவு செய்து வாங்காதீங்க. நீங்கள் அப்படி வாங்கினீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் அதே இடத்துல தான் இருப்பீங்க. ஏன்னா நம்ம ரொம்ப ஒரு தரக்குறைவான ஆளாயிடுறோம். ஐயா ஒன்றும் இல்லை, ஒருத்தர் முதலமைச்சரே ஆகணும்னாலும் நம்மகிட்ட கை கட்டி ஐயா எத்தனை மணிக்கு நான் முதலமைச்சர் ஆகணும்னு கேட்பான். உண்மை தானே? என் நண்பன் சொன்னான் ஒருத்தன், டேய் பிரகாஷ், நீ என்னடா ஜோசியர், நான் இன்னைக்கு மந்திரியை பார்க்குறேன், எல்லாரையும் பார்க்க. அவன் படிச்சுட்டான், அவன் டாக்டரு. நான் சொன்னேன், ஒரு நாள் என்கிட்ட அதே மந்திரி, முதலமைச்சர், கலெக்டரு, ஜட்ஜு எல்லாரும் கை கட்டி நிற்பா, நீ வேணா பாப்படா அப்படின்னு. நான் ஜோதிடம் படிக்க போகிறேன்னு சொன்ன அன்னைக்கு அவன் இதை சொன்னான். அவனே என்கிட்ட அவன் ஜாதகம் பார்த்தான். வாங்க, வணக்கம் தலைவரே, எம்பிபிஎஸ்ஸா நீங்கள், வாங்க 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 அப்படின்னு. அன்பா இந்த மாதிரிடா. என்னப்பா, எனக்கு என் முன்னாடிக்கு பிரச்சனைடா, என்னடா பண்ணுறது? வந்து நின்றுட்டியா? நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஜோதிடன் முன் பணிந்து தான் ஆக வேண்டும். தலை குனிஞ்சனால தான் ஒருத்தருக்கு மிகப்பெரிய பட்டமே கிடச்சிச்சு. இப்படியே இருந்தனால அவர் கிடைக்காது. அப்படி தலை வணங்கினால தான் மிகப்பெரிய பட்டம் கிடச்சிது. எல்லோரும் கிடைக்குமா அது? அதில் எங்கேயா இருந்தாலும் சரி, நீ கொஞ்சம் தலை குனிஞ்சு தான் ஆகணும். இந்த ஜோதிடத்தை மீறிய ஒரு சக்தி இருக்க தான் செய்யுது. என்னதான் நம்ம சகாதேவன் குதிச்சு கொடுத்துருந்தாலும் கிருஷ்ண பரமாத்மா அதை மாத்தாமையா போயிட்டாரு. சொல்ல, சகாதேவா உன்னை மீறிய ஒரு சக்தி இருக்குது அப்படின்றார். அதுதான் தந்திரம், அதான் தாந்திரிகம். இது எந்திரம் அல்ல, மந்திரம்லாம் இல்லை, தந்திரம். கிரகங்களை சரிவிர அப்படி அழகாக இங்கே வருது அந்த கிரகம், இதை ஏமாத்துறதுக்கு என்ன வழியோ அதை தான் நாங்கள் சொல்லுவோம். நான் கற்றுக்கிட்டது ஏன் குருநாதர் சொல்லி, இங்கே வாடா, தசாபுத்தி நடக்குது இப்படி, நீ வந்து ஒரே கோயில் பரிகாரம் கொடுக்காத, அந்த கிரகத்தை முன்னாடி தாண்டதுக்கு வழி சொல்லு. அவன் 120 ஸ்பீடில் வந்தால் நீ 240 ஸ்பீடில் போய் பரிகாரம் சொல்லு அப்படின்னுவார். அப்போ தான் அவன் ஜெயிக்க முடியும். புரியுதுங்களா? இப்போ ஒருத்தருக்கு அரசு வேலையை கிடைக்காம இருக்கு, ரொம்ப நாளாக ரொம்ப சிரமப்படுறார். சார் எனக்கு அரசு வேலையே கிடைக்க மாட்டேங்குது சார், நான் என்ன மாதிரி பரிகாரம் பண்ணலாம்? அப்போ அவருக்கு எந்த கிரகம் ஸ்ட்ராங்காக இருந்தால் அரசு வேலை கிடைக்கும்? என்னங்க, சூரியன் மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்தால் வேலை கிடைச்சிருமா? சூரியனும் செவ்வாயும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். விருச்சகத்தில் செவ்வாய், சரிங்களா?
விருச்சிகத்தில் இவருக்கு செவ்வாய். அப்போ சூரியன் எங்கே இருப்பார்? சரிங்களா, நான் கீழே இருக்கவங்கள தான் கேட்குறேன், மேலே இருக்க அறிஞர்களை கேட்கல. சரிங்களா? அப்போது சிம்மத்தில் சூரியன் வைங்க. சரியா? அப்போது ஸ்ட்ராங்காக இந்த ரெண்டுமே இருக்குது. ஆனால் அவருக்கு வேலை கிடைக்கல. ஏன் கிடைக்கல? தசாபுத்தி. நீங்கள் தானே சொன்னீங்க. சரிங்களா? இந்த தசாபுத்தி தான் அந்த வேலையை கிடைக்க விடாமல் பண்ணுது. என்ன தசை நடந்திருந்தால் அவருக்கு இந்த வேலை கிடைக்காம போகும்? அவருக்கு முன் சனி அல்ல, பின் சனி. எப்படிங்க? 30 வயசுக்கு முன்னாடி ஒருத்தனுக்கு சனி வந்துருச்சுன்னா ஓகே, 30க்கு அப்புறம் சனி வந்துச்சுன்னா ஐயோ சாமி தான். புரியுதுங்களா? என்னென்னா ஐயோ சாமின்னு சொன்னா எதுக்காக அப்படின்னா, சில கஷ்டங்களை கொடுத்தாலும் அவன் டாப்பில் இருப்பான். சிறு வயசுலேயே சனி வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அவன் வேறு மாதிரி இருப்பான். அவ்வளோதான். ஆனால் அந்த தசாபுத்தி அவனுக்கு நடக்குது, அவருக்கு நடக்குது, வேலை கிடைக்கல. அப்போ நான் சொல்கிறேன், சரிங்க பரிகாரம் எனக்கு ஏதாவது ஒன்று கொடுங்க அப்படின்னாரு. சரி, நான் உங்களுக்கு பரிகாரம் பண்ணி கொடுத்துறேன், சொல்கிறேன், எனக்கு நீங்கள் என்ன செய்வீங்க? ஏன்னா இங்கே தான் நம்ம பிஸ்னஸ், இங்கே தான் நம்ம முழு ஜோதிடன் ஆகணும். எப்படிங்க? நான் உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டு போங்க. நீங்கள் நான் சார் என்ன சார் அப்படின்னா, நீங்கள் வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு வேலை கிடச்சிருச்சு, உங்களோட 3வது மாதம் சம்பளத்தை, 3வது மாதம் சம்பளத்தை, ஃபஸ்ட்டு செகண்ட் எனக்கு வேண்டாம், 3வது மாத சம்பளத்தை எனக்கு கொண்டு வந்து நீங்கள் கொடுக்கணும், நான் இந்த ஜோதிடருக்கு கொடுப்பேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறேன். அவருக்கு பரிகாரம் சொல்லிட்டேன். என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கோலூண்டி நடக்கக்கூடிய எப்படின்னா, கோலூண்டி நடக்கக்கூடிய பரதேசிக்கு 11 பேர் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். எப்படிங்க? உடல் ஊனமுற்றவர் அவர், கம்பு வச்சு நடக்கிறார். சரிங்களா? கம்பு குருவா? உட்டு வந்து என்னங்க? குரு தான். குரு சனி தொடர்பு ஏற்படுத்துகிறோமா? அப்போ அவங்களுக்கு சப்பாத்தி வாங்கி கொடுக்கணும், 11 பேருக்கு சப்பாத்தி வாங்கி கொடுக்கணும். அரசு வேலை கண்டிப்பாக கிடச்சிது, அவருக்கு கிடச்சிருச்சு. இப்போ செக்ரட்டரியேட்டில் வேலை பார்க்குறாரு, சென்னையில் வேலை பார்க்குறாரு. 3வது மாதம் சம்பளம், அவருக்கு சம்பளமே அவருக்கு 80,000 ரூபா. 3வது மாதம் எடுத்துகிட்டு வர்றாரு, தட்டு பழம் எல்லாம் எடுத்துகிட்டு வர்றாரு. சார், எனக்கு வேலை கிடச்சதை நினச்சி சந்தோஷப்படலை, சம்பளத்தை நினச்சி நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு நினச்சி நான் வருத்தமும் படலை. ஆனால் நீங்கள் பரிகாரம் சொல்லி அந்த பரிகாரத்தை முழு மனசோடு நான் செஞ்சேன். ஆனால் உங்கள் மேலே உங்களுக்கு நான் பயப்படலை. நீங்கள் சொன்னீங்கல்ல 3வது மாத சம்பளத்தை இவருக்கு கொடுக்குறேன்னு, 3னா குருன்னு சொன்னீங்க சார். அப்போ நான் குருவுடைய சாபத்தை வாங்கக்கூடாதுன்றக்காக சார் ஓடி வந்தேன். புரியுதுங்களா? அப்போது நம்ம ஒருத்தருக்கு ஒரு சக்ஸஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா, ஜோதிடர்னு நீங்கள் அதில் ஒரு ஷேர் வாங்குங்கன்னு சொல்கிறேன். இன்றைக்கி நான் லக்ஸுரி காரில் வர்றேன் அப்படின்னா எனக்கு பேரே ஷேர் ஜோசியர் தான். நான் ஷேர் கேட்டுருவேன், உனக்கு இதை நான் சக்ஸஸ் பண்ணி கொடுக்குறேன், எனக்கு இதை நீ செய். ஒருத்தருக்கு பெங்களூரில் ஒரு லேண்டு விற்கலை, ரொம்ப கஷ்டம், 20 கோடி ரூபாய்க்கு போக வேண்டிய லேண்டு, எல்லாம் பொலிட்டிக்கல் அது இதுன்னு பிரச்சனை. நான் ஒரு பரிகாரம் சொல்கிறேன், அந்த பரிகாரம் சக்ஸஸ் ஆகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, அவர்கிட்ட நான் சொல்கிறேன், சார் இந்த லேண்டு நீங்கள் சொன்ன வேல்யூவோட கூட விற்றுரும், எனக்கு ரொம்பலாம் வேண்டாம், 1/2% மட்டும் ஷேர் கொடுங்கன்னு கேட்டேன். 1 ரூபா வேண்டாம் சார், 50 காசு கொடுங்கன்னு கேட்குறேன். அவர் சொல்கிறார், சார் 8 வருஷமாக விற்காமல் போராடிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் சொன்னி இந்த 6. ஆனால் அவங்க வீட்டுக்காரம்மா சொன்னாங்க, இல்லை குருஜி சொல்கிறாரு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆயிருங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது, குருஜி நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள் நான் பண்ணுறேன் அப்படின்னாங்க. அந்த பரிகாரத்தை சொல்லி கரெக்டாக 11 வாரம் தான் செஞ்சாங்க. 12வது வாரம் அந்த இடத்துக்கு அட்வான்ஸ் போட்டாங்க. அவர் எடுத்துகிட்டு வர்றாரு பணத்தை எடுத்துகிட்டு, நான் உங்களை நம்பலை. ஆனால் இன்றைக்கி எனக்கு பெங்களூரில் கிட்டத்தட்ட எவ்வளவோ கிளைண்ட்ஸ் எனக்கு கொடுக்குறாரு, அவர் தான் கொடுக்குறாரு. இப்படி தான் வளரணும் ஒரு ஜோதிடன். ஒரு பரிகாரம் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, அந்த பரிகாரத்தை சரியாக கொடுக்கணும், அப்போ தான் ஜெயிக்க முடியும், இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. ஒவ்வொரு இடத்துலையும் பாருங்கள், ஒவ்வொரு ஜோசியருமே நான் எனக்கு தெரிஞ்சு நான் போய் அடிக்கடி என்னோடய ஜாதகத்தை எல்லாத்தையும் கொடுத்து பார்ப்பேன், சும்மாவே இருக்க மாட்டேன். வரும்போது நானும் என் அண்ணனும் பேசிட்டு வந்தோம், அண்ணன் எங்கேயாவது இன்றைக்கி போய் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்துருவோம். நாங்கள் தேடி போய் சின்ன ஜோசியர் யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட தான் ஜாதகம் பார்ப்பேன், ஏன்னா அவங்க தான் கரெக்டாக சொல்லுவாங்க. என்ன காரணம் தெரியுமா?
ஜாதகத்தை ரொம்ப பயபக்தியோடு படிச்சிருப்பாங்க. யாராவது இதை பற்றி தெரிஞ்சவன் நம்மகிட்ட வந்து உட்காந்துருவானோ, நம்ம மாட்டிக்குவோமோ அப்படின்ற பயத்திலேயே சரியாக ஜாதகம் பார்ப்பாங்க. இதான உண்மை. அப்போ தான் சொல்கிறேன், ஜோதிடரான நீங்கள் உங்கள் ஜாதகத்தை அடிக்கடி பாருங்கள். ஒரு 100 ரூபா கொடுத்து பாருங்கள், 50 ரூபா கொடுத்து இருக்காங்க நம்ம ஏரியாவில் 50 ரூபா 100 ரூபா ஜோதிடர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வாழ்வாரத்துக்கு வழி பண்ண மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபீஸ் எவ்வளோ வேணாலும் வாங்குங்க, ஆனால் அடிக்கடி உங்கள் ஜாதகத்தை பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக ஒரு மாற்றம் வந்துடும். ஒன்றும் இல்லை, ஒரு பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த பயணத்தில் ஆயிரக்கணக்கான பேர் நம்மளோட பயணிக்கிறாங்க அப்படின்னா, இந்த ஆயிரக்கணக்கான பேரில் யாராவது ஒருத்தர் நமக்கு அந்த இடத்துல நண்பனாகிடுவான். கண்டிப்பாக உங்கள் ட்ரெயின் பழக்கம் ஃப்ரெண்டெல்லாம் இருப்பாங்கல்ல, ட்ரெயின் ஃப்ரெண்டு, பஸ் ஃப்ரெண்டு, இந்த மாதிரி இந்த நட்பு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல நம்ம ஹெல்ப் பண்ணோம். பஸ் என்னங்க, என்ன கிரகம்? இதில் யாரெல்லாம் ஜோசியர், யார் ஆஃபீஸ் போட்டிருக்கீங்க? அது எப்படி சனி ஆகும்? யார் சொன்னது செவ்வாய் ஃபஸ்ட்டு? அதுதான் கேட்குறேன், அதனால தான் கேட்குறேன். ஏன்னா செவ்வாய்னு யார் சொன்னது? என்னங்க சனினா இன்னொரு வண்டி இருக்குது, கரெக்டாக சொல்லுங்கள். செவ்வாய் வண்டி, சரிங்களா? அதுதான் சனி. சரி, நம்ம ரோடு என்னன்னு சொல்லுவோம்? ராகுன்னு சொல்கிறோமா? ராகு மேலே செவ்வாய் போனால் நன்மையா தீமையா? என்னங்க? தீமை. அதுவே செவ்வாய் மேலே ராகு போகுமா? செவ்வாய் மேலே ராகு போகுமா போகாதா? போகும். அப்போ நன்மை நடக்குமா தீமை நடக்குமா? ராகு தசை செவ்வாய் புத்தி நடக்குது, சரிங்களா? ராகு தசை செவ்வாய் புத்தி நடக்குது. அந்த ஜாதகர் நன்மை அடைவாரா தீமை அடைவாரா? ரத்தம் சிந்துவார். ராகு தசை செவ்வாய் புத்தி. அப்போ அவருக்கு ரத்தம் மட்டும் சிந்த மாட்டார், பல பிரச்சனைகளை சந்திப்பார். யாரோட? உடன்பிறப்புகளால், பங்காளிகளால், இந்த மாதிரி பிரச்சனை, நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இதனால் வெட்டுக்குத்து, இது எல்லாமே வரும். யாராவது ஒருத்தர் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்து ராகு செவ்வாய் புத்தி அப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போ தான் இடையில ஏதாவது பிரச்சனையை சந்திச்சிங்களான்னு கேட்டு பாருங்கள். ஆமாங்க ஐயா அப்படின்னுவாங்க. புரியுதுங்களா? கிரகத்தை எப்படி எடுக்கணும்னு இருக்குல்ல, கிரகத்தை நம்ம எப்படி எடுக்கணும்னு இருக்கு. அப்போ நான் இந்த வாகனத்தை பற்றி கேட்டேன் பார்த்தீங்களா? அப்போது பஸ்ஸு வந்து என்ன கிரகம்னு கேட்டேன். என்ன கிரகம்? செவ்வாய். ட்ரெயின் செவ்வாய், செவ்வாய் ராகு. ஏன்னா முழு ராகு ட்ரெயின் நேராக போகுமா? செவ்வாய் ராகு தான்மா, ஆனால் முழு ராகு. செவ்வாய் அதில் இருக்கு. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலையா? செவ்வாய் ராகுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ராகுனுடைய தன்மை அதில் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறேன். இது எப்படி இருக்குன்னா அதான் இது, சரியா? இது எதுக்காக சொல்ல வரோம் அப்படின்றத தெரியும். இப்போ நாங்கள் அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தான் உங்கள்கிட்ட அது பேசுகிறேன், இல்லைன்னா பேச போகிறதில்ல, சரிங்களா? இது எதுக்காக சொல்ல வர்றேன்? நண்பருக்காக சொன்ன வந்தேன். ட்ரெயின் ஃப்ரெண்டு, பஸ்ஸு ஃப்ரெண்டு, இந்த மாதிரி. சரிங்க, ஃப்ளைட்டு என்னங்க ஐயா? ஃப்ளைட்டு ராகு தாங்க. எங்கே போல யோசிக்கிறீங்க? மேலே பறக்கிறது மட்டும் இல்லை, பிரம்மாண்டம், சரிங்களா? பிரம்மாண்டம். அதே மாதிரி வெளிநாடும் ராகு தானே. அதான் இங்கேருந்து இன்னொரு நாட்டுக்கு தானே போகுது. நம்ம உள்ளூருக்குள்ளே போகிறது வேறு, ஆனால் அது கடல் கடந்து தானே போகுது. அப்போது ஃப்ளைட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா நமக்கு லக்ஸூரியாக இருப்பான். சாதாரண மால் ஃப்ளைட்டில் போக முடியுமா? ரைட்டா? ஒன்று. அந்த இடத்துல ஒரு நண்பன் கிடைக்கிறான். அதுக்கடுத்து பஸ்ஸில் ஒரு நண்பன் கிடைப்பான், ஒரு சாதாரண நபர், பெரிய ஆளாக கூட இருக்கலாம், பட் நம்ம ஒரு கணக்குக்கு சொல்கிறேன். அதுக்கடுத்து ட்ரெயினில் கிடக்கக்கூடிய ஒரு நண்பர். இப்போ ட்ரெயின்லேயே ஏ கிளாஸு, பி கிளாஸ், இந்த மாதிரி நிறைய கிளாஸஸ் இருக்குல்ல.
நம்ம பயணிக்கிற விதம் நம்ம கிடைக்கக்கூடிய நட்பு. அப்போ ஃப்ளைட்டில் நம்ம எந்த கிளாஸில், பிஸ்னஸ் கிளாஸில் இருக்கோமா இல்லை இதில் இருக்கோமா, அதில் கிடைக்கக்கூடிய நட்பு. இப்போ இந்த நட்புகள்லாம் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு என்ன தசாபுத்தி ஓடுதோ அந்த தசாபுத்தி அந்த நட்பாக கிடச்சிருப்பார். நான் இப்போ இடையில ஒரு வெளிநாட்டுக்கு போயிருந்தேன். அப்போது எனக்கு ஒரு நண்பர் கிடைக்கிறாங்க. அந்த நண்பர் பார்த்திங்கன்னா நல்ல லக்ஸூரியான மேன். எப்படின்னா நல்ல தொழில் பண்ணக்கூடிய நபர். ஃபஸ்ட்டு ஏறும்போது பேசலை, எப்போவுமே ஃபஸ்ட்டு பேச மாட்டோம்ல. இந்த வாட்டர் பாட்டிலு, காஃபி இந்த இதெல்லாம் கொடுக்க வரும்போது அவர், சார் அந்த பாட்டில் கொஞ்சம் எடுத்து கொடுங்க, அவ்வளோதான் ஆரம்பித்தார். சார் என்ன பண்ணுறீங்க சார், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எங்கள் 2 பேருக்குள்ளே ஒரு புரிதல் ஏற்படுது. அவர் எனக்கு நல்லா பேசிகிட்டே வரோம். 2 பேரும் ஒரே ஊரில் தான் இறங்கி அதுக்கப்புறம் அவர் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார். சார் எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்தே ஆகணும் அப்படின்ட்டார். சரி, நான் அவங்க வீட்டுக்கு போகிறேன். அவங்க வீடு மிகப்பெரிய ஒரு வீடு, நல்லா லக்ஸூரியாக இருக்குது. சரி, நான் அவர்கிட்ட பேசிவிட்டு, சார் வந்தது தான் வந்துட்டீங்க, எங்களுக்கு கொஞ்சம் ஜாதகம் பார்த்து சொல்லிட்டு போங்க. நான் சொன்னேன், நல்ல நண்பராக இருக்கீங்க, நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் ஜாதகம் பார்க்குறேன், இப்போ பார்க்கலன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். என்னென்னா நான் அன்றைக்கி ஜாதகம் அவங்க வீட்டுக்கு போகிறேன். என்னுடைய ஜாதகத்தில் என்னுடைய தசாபுத்தி குரு தசை செவ்வாய், எனக்கு குரு தசை செவ்வாய். அப்போது அவங்க வீட்டுக்கு நான் ஜாதகம் பார்க்குறதுக்காக நல்லா பழக்கிட்டாரு. என்னை பார்க்க சொல்கிறாரு. நான் ஏன் முடியலன்னு சொன்னேன் தெரியுமா? நான் வீட்டுக்குள்ளே போகிறேன், அந்த பையன் கையில் கட்டு போட்டு வெளியில் வர்றான். கையில் கட்டு போட்டு வர்றான். சென்டிமெண்ட்டாக மனசுக்குள்ளே ஒரு எண்ணம், இவங்களுக்கு நம்ம இப்போ பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமேலு ஒரு 4 மாதம் கழித்து எனக்கு கால் பண்ணுறாரு. சார் எனக்கு ஜாதகம் பார்க்கணும். சார் சரிங்க சார், வாங்க சார் பார்க்கலாம். சென்னையில் எப்போ இருப்பீங்கன்னா, சென்னையில் இந்த டேட்டில் இருப்பேன் வாங்க அப்படின்னு. சென்னைக்கு ஃபேமிலியோடு வந்துட்டார். இவ்வளோ செலவு பண்ணிவிட்டு ஃபேமிலியோடு வர்றாரு. அப்போது நான் கரெக்டாக அந்த பையனுக்கும் குரு தசை செவ்வாய் நடக்குது. எப்படி பாருங்கள், நான் அன்னைக்கே பார்த்துருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கும். அவன் ஜாதகத்தை பிரிச்சிருந்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு அவன் சரியாகி வர்றான். அப்போ அவனுக்கு ராகு புத்தி ஸ்டார்ட் ஆகிடுது. கரெக்டாக அவனுக்கு முடிஞ்சு ராகு புத்தி ஸ்டார்ட் ஆனால் என்னை பார்க்குறான். அப்போ நான் சொல்கிறேன், நீ இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலே ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு. சார் நான் அதுக்காக தான் உங்களை பார்க்கவே வந்தேன் அப்படின்னு சொன்னான். அப்புறம் எஸ்ஆர்எம்மில் அவனுக்கு சீட் வாங்கி இப்போ எஸ்ஆர்எம்மில் படிச்சுட்ருக்கான். அவர் சொன்னார், ஏன் சார் அன்னைக்கு எனக்கு பார்க்க மாட்டேன்னு சொன்னீங்க அப்படின்னு. அது தெய்வ கணக்கு சார், போயிட்டு வாங்க அப்படின்ட்டு. உண்மையை சொல்லலை, புரியுதுங்களா? இந்த இடத்துல நமக்கு கிடைக்கிற நட்பு பார்த்திங்கன்னா அந்த நட்பால் கூட நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அது மறைமுகமாக இருக்கும். சார் நான் பழகிற எல்லா ஃப்ரெண்ட்டையும் போய் தசாபுத்தி கேட்க முடியுமா? உங்கள் மனசில் இப்போ டக்குன்னு அந்த கேள்வி வரும். கேட்கணும்னு சொல்லலை, பேசும்போதே ஒன்றும் இல்லை, டக்குன்னு டைமை பாருங்கள். உங்களுக்கு அந்த டைம் நேரம் சொல்லும், அந்த நேரம் கண்டிப்பாக சொல்லும் இது நல்ல நட்பாக அமையுமா அல்லது இதில் போய் தப்பான நட்பில் போய் முடியுமான்றத உங்களுடைய நேரம் சொல்லும். அதாவது நல்ல நேரம் பார்த்து போப்பான்னு எதுக்கு சொல்கிறோம்? கல்யாணத்துக்கு மட்டும்தான் ஐயர் சொல்வார், நல்ல நேரம் முடிய போது மாப்பிள்ளையை கூப்பிடுங்க. என்னன்னா அது முடிய போகிறனால சொல்கிறாரு, ஆனால் இது அப்படி கிடையாது. சரிங்களா? நேரம் பார்த்து நம்ம ஒரு விஷயத்த பண்ணுறது ரொம்ப ஒரு சிறப்பு. அண்ணன் ராஜாசங்கரனை வந்துட்டார், எனக்கு டைம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஓகே, இப்போ குலதெய்வத்தை நம்ம இப்படியும் கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? இது ஒரு உட்காந்து நீங்களே கூட உங்கள் குலதெய்வம் தெரியலையா, உங்களுடைய ஜென்ரேஷன்லாம் கொஞ்சம் தேடி கண்டுபிடிங்க. கொஞ்சம் முதல்ல உங்களுடைய முன்னோர்களை தேடுங்க, அப்போ தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? சரி, நல்லது ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அன்பு அண்ணன் ராஜாசங்கர் அவர்களுக்கும் மற்றும் மேடையில் வீட்டிருக்கக்கூடிய எனக்கும் ஐயா ஹரிஹரசர்மா ஐயா அவர்களுக்கும் சௌரிராஜன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியினை உறுத்தாக்கிக் கொள்கிறேன். வாழ்க ஜோதிடம், வாழ்க ஜோதிடர்கள், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி. வணக்கம். நம்ம தம்பி பிரகாசம் அருமையாக சில விஷயம் சொன்னார். ஆனால் இப்போ 1 மாதம் தான் அவரே ஒரு குலதெய்வத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. 1 மாதம் தானே இருக்கும் இல்லையா? கல்யாணத்துக்கு கேட்குறேன். அதைத்தான் சொன்னேன், குலதெய்வத்தை இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கேன்ட்டு. முதல் குலதெய்வம் வீட்டுக்காரிங்க, அதை முதல்ல பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எல்லா குலதெய்வம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். என்னோடய மனைவி சுவாதி நட்சத்திரம், நான் சித்திரை நட்சத்திரம். அதனால தான் சுவாதியை கட்டியிருக்கேன். வருமானம் எப்போவுமே வந்துகிட்டே இருக்கும். அவள் தான் என் குலதெய்வம்.
அவளை திட்ட மாட்டேன், அடிக்க மாட்டேன், கொஞ்சிக்கிட்டே இருப்பேன். அப்போ தான் மனம் வரும். அது ஒரு பிரம்மாண்டங்க. அந்த கலையே தனி கலை. அருமை. நல்ல குலதெய்வத்தை கண்டுபிடிக்கக்கூடிய தாந்திரீக முறையில் சொன்னாங்க. நாங்கள்லாம் வந்து ஜாதக ரீதியாக பார்க்கும் பொழுது 4ஆம் இடம் குலதெய்வமாகவும் 5ஆம் இடம் குலதெய்வ சாநித்தியமாகவும் எடுத்துகிட்டு போவோம். இப்போ 5ஆம் இடத்தை வச்சு தான் அவருக்கு குலதெய்வம் எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்குதுன்னு நம்ம வந்து பார்க்க முடியும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, யாருக்கு ஆண் குழந்தை இல்லையோ கண்டிப்பாக அவங்கள குலதெய்வ அனுகிரகங்கள் அடித்து நம்ம பேசிடலாம். குலதெய்வ அனுகிரகம் யாருக்கு இருக்கிறதோ கட்டாயமாக அவங்க கர்மத்தை நிர்ணயம் பண்ணுறதுக்கு ஒரு வாரிசு, ஆண் வாரிசு அந்த குலதெய்வம் கண்டாக கொடுத்துரும். அப்போ ஆண் குழந்தை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக குலதெய்வம் ரொம்ப லாங்கில் போயாச்சுன்னு ஒரு கணக்கு. இப்போ இந்த குலதெய்வத்தை கண்டுபிடிக்க எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ் இருக்குங்கிறதுக்கு ஒரு டிகிரி வைஸ் இருக்குது. எல்லாம் தெரியுமா? இருக்காது என்ன டிகிரி வைஸ் தெரியுமா? யாருக்காவது தெரிஞ்சா ஓகேங்களா? சரி, எழுதிக்கங்க. மேஷம் 28 டிகிரி, ரிஷபம் 18, மிதுனம் 33, கடகம் 40. இது டோட்டலாக சொல்லுங்க. நூற்றி 120. இதுதான் கால சுழற்சி. நம்ம விம்சோத்ரி வச திசை எத்தனை தலைமுறை தாண்டிட்டோங்கிறது வச்சு நம்ம சொல்லிடலாம். குலதெய்வத்தை நம்ம கும்பிடாமல் இருந்து எத்தனை தலைமுறை நாம் தாண்டிட்டோங்கிறது இப்போ ஈஸியாக சொல்லிடலாம். இதை வந்து குரு அவங்க இருக்கிற ராசியிலேருந்து நம்ம கணக்கிடணும். அங்கேருந்து லக்னம் எவ்வளோ தூரம் போகுது, அப்போ அவங்க இருக்கிற இடத்துலேருந்து அத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் அவங்க குலதெய்வம் இருக்குன்னு நம்ம சொல்லிடலாம். அப்போ ராசியில் ஒரு நிலப்பரப்புகள்லாம் நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. மேஷன்னா எந்த மாதிரி கரடு முரடாக இருக்கும், மேடாக இருக்கும், பள்ளமாக இருக்கும், மீனம்னா சமுத்திரக்கரையாக இருக்கும், பெரிய குளமாக இருக்கும்னு தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. ஏன்னா கூகுளில் போட்டாலே வந்துடுது. அப்போ அந்தந்த மாதிரி தன்மையில் கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்கும். சரி, குலதெய்வம் என்ன பேரில் இருக்குங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஒரு ஜஸ்ட் ஒரு இது எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது. அப்போ 5ஆம் ஸ்தானத்திற்கு அதிபதி, 5ஆம் இடத்திற்கு அதிபதி எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான 4 எழுத்துக்களை நீடுங்க. கண்டிப்பாக இப்படி தான் குலதெய்வம் இருக்கும். இது மாறவே மாறாது. என்னம்மா எதுல சொல்லணுமா? 5ஆம் இடத்தின் அதிபதி எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான எழுத்துக்கள் பஞ்சாங்கத்தை நீங்கள் எல்லாருமே பார்த்துக்கலாம். நீங்கள் அதை ஒட்டி கண்டிப்பாக இருக்கும். இப்போ குருவுக்கும் 5ஆம் இடத்துக்கு மத்தியில் ராகு கேதுக்கு இருந்தால் போகிற இடத்துல கண்டிப்பாக வந்து சுடுகாடு இருக்கும், பாம்பு புத்து இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு அடையாளம். நம்ம டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சி அங்கே போய் வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை பண்ணினதுக்கப்புறம் அங்கே போய் பிரசன்னம் போட்டு பார்க்கணும். நாங்கள் தேடி வந்த தெய்வம் நீ தானா, ஆமான்னு வச்சுன்னா சரி. வேறு ஏதாவது தெய்வத்தை நாங்கள் தேடி போகணுமா இல்லைன்னு வச்ச பேர் அதுதான் குலதெய்வம் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகே, ரொம்ப அருமையான வாழ்த்துக்கள். நான் நிறைய பேர் பேச வேண்டியிருக்காங்க. அடுத்து யார் யார் கூப்பிட்றீங்க? மதிப்புக்குரிய ஐயா பிரகாஷ் ஐயா அவர்களுக்கு நமது ஐயா அவர்கள் மரியாதை செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கரூரில் நடந்த பிரபஞ்ச குழு மீட்டிங்கு எனக்கு இவங்க சாலை போது மரியாதை பண்ணாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் அவருக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன். வாழ்க வளமுடன். கூடி சீக்கிரம் ஒரு ஆம்பளை பையன் பிறக்கணும். ஐயா இப்போ நேற்று ஃபோன் பண்ணீங்க, அப்படி தான் ஐயா பிரகாஷ் ஐயா வராங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கேட்டுட்டு எங்களுக்கு ஒரு 4-5 கேள்வி இருக்குது, அந்த 4-5 கேள்விக்கு ஐயா பதில் சொன்னால் பரவாயில்ல அப்படின்னாங்க. அதாவது மீட்டிங் நிறைவில் ஐயா சொல்ல இருக்கிறாங்க. ஐயாவும் கேள்வி பதிலுக்கு சொல்ல இருக்கிறாரு, ஐயாவும் இருக்கிறாரு. அப்போ எல்லாம் தெரிஞ்சுக்கலாம், ஏதாவது கேள்விகள் இருந்தாலும்.
என்னுடைய அலைபேசி நம்பர் 967 786 1886 967 786 1886. பிரகாஷ். ரொம்ப நன்றி. திருமண வாழ்வில் யோகங்களும் பரிகாரங்களும் என்ற புத்தகத்தை அடியனிடம் வழங்கி இருக்கின்றார்கள். இந்த புத்தகம் உங்களுக்கு எல்லாம் வழங்க இருக்கிறார்கள் என்பதை காசு கொடுத்து இதை எழுதியவர் ஸ்ரீரங்கத்தைச் சேர்ந்த விஜய சாரதி ஐயங்கார். இங்கே முன்னாலே இருக்கு. ஆமாம், அந்த நண்பர் எனக்கு நல்ல பழக்கமானவரும் கூட. நிறைய கட்டுரைகள்லாம் ஜோதிட அரசு, குருவருள், திருவருள் போன்ற செய்தித்தாட்களில் நிறைய கட்டுரை எழுதியிருக்கின்றார். திருமண வாழ்வில் யோகங்களும் பரிகாரங்களும் என்ற அந்த தலைப்பில் இருக்கக்கூடிய இந்த புத்தகத்தை ஸ்ரீரங்கம் எல்என் விஜயசாரதி ஐயங்கார் அவருடைய பெயர். இந்த புத்தகத்தின் விலை 140 ரூபாய். ஆனால் நமக்கெல்லாம் 100 ரூபாய்க்கு வழங்குவதற்கு சம்மதித்திருக்கின்றார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ நான் அந்த டிகிரிலாம் சொன்னேன் இல்லையா, அது மேசத்துலேருந்து கடக வரைக்கும் சொல்லியிருக்கேன். அதை அப்படியே ரொட்டேட் பண்ணுங்கள். சிம்மத்துலேருந்து விருச்சிகம் வரைக்கும், தனுசுலேருந்து மீனம் வரைக்கும். மிதுனம், கடகத்துக்கு 40, 28, 33 வரும் இல்லையா. மேசம் 28 சொல்லியிருக்கேனே, அது முழுமையடையும் இல்லையா. ஆமாம், அடையும் டோட்டல் பண்ணிக்கிட்டே போக வேண்டியதான் நம்ம. அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் முன்பதிவு செய்தவர்களுக்கு முன்னுரிமை அப்படின்னு சொல்லி நம்ம சிம்மம் சிவபெருமாள் அவர்கள் சொன்னாங்க. முன்பதிவு அப்படின்னு பார்க்கும்போது நைட்டு வரைக்கும் 52 பேருக்கு முன்பதிவு செஞ்சுருந்தாங்க. இப்போ காலையில் ஒரு 12 பேர் பதிவு பண்ணாங்க. நாங்கள் வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆகுங்கய்யா, அதுக்கு முன்னாடி பதிவு பண்ணிக்காங்கன்னு சொன்னாங்க. முன்பதிவு செய்தவர்களுக்கு போக என்ன இருக்கோ அது இங்கு எல்லாமே வழங்கப்படும். வாக்குப்பளித எந்திரம், காலண்டர், 2 தலைப்பில் புத்தகம், இது அனைத்துமே இங்கே வந்தவர்களுக்கு எல்லாத்துக்கும் தரதாக சொல்லியிருந்தது. முன்பதிவு செய்தவர்களுக்கு மேலே இருந்தால் புத்தகம் அனைத்துமே உங்களுக்கு எல்லாம் வழங்கப்படும். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் கிடைக்கும். அதுக்கு இறுதி வரை பொறுமை காக்கணும். இன்னும் நிறைய தகவல்கள், புது தகவலோடு வந்திருக்கிறாங்க. நம்ம இளம்பிள்ளையை சேர்ந்த கணேசன் ஐயா பார்த்திங்கன்னா புஷ்கர நவாம்சம் பற்றி புதிய தகவலுடன் இப்போ பேச இருக்கிறார். ஐயா அவர்கள் அறிவிப்பார். மரியாதைக்குரிய கணேசனையா அவர்கள் அடியனுடைய ஊரை சேர்ந்தவர். கிட்டத்தட்ட அவருக்கு எவ்வளோ வயசாச்சுன்னு தெரியல, 35 ஆண்டு காலம் நல்ல அனுபவம் இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், தலை முடியலாம் இல்லை. ஆனால் அந்த அளவுக்கு சிந்தனையினுடைய செழிப்பான ஒரு நிலையிலே இன்றைக்கு புஷ்கர நவாம்சம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நமக்கெல்லாம் தெரியும். அவர் கொஞ்சம் வித்தியாசமான கோணத்தில் அந்த புஷ்கர நவாம்சத்தை வழங்கி இருக்கிறார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க.